எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்டோரி சொல்லுவாங்க? அது என்னன்னா ஒரு ஹாரர் மூவி மாதிரி கண்டென்ட். பட் நல்லா இருந்துச்சு. வந்து கொஞ்சம் எப்படின்னா ஸ்டார்டிங் வரை எதுவுமே புரியாது. எண்டிங்கில் தான் நமக்கு அது என்ன கதைன்னு ஃபுல்லாகவே ஒரு ஒரு குழப்பமாக லாஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணுறாங்க. நான் கூட அப்படின்னா என்ன சொல்ல வராங்க கதையில்? டார்க் வந்து என்னென்னா லைக் ஒரு எப்படி சொல்ல செம்ம த்ரில்லராக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். போரிங்லாம் இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பயந்தோம். சில த்ரில்லர் சீன்லாம் வந்துச்சு, அதனால இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே அவர் வந்து எமோஷ்னலாக அழுகும் போது எங்களுக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கடைசி படம், அதனால வந்து கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. நான் வந்து ஹீரோ வந்து அந்த பெட்டில் படுத்திருப்பார்ல ஒரு மாதிரி, அது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா அது, அப்புறமேல அந்த கிளாஸ் பாட்டில் வச்சு அந்த நெஞ்சை கிழிச்சாரு, அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பாக்யராஜ் சார் பொதுவாகவே அவரோட படம் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் அவரோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயம் எமோஷ்னலாக சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அது நல்லா இருக்குது. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் தான் ரொம்ப வைபாக இருந்துச்சு. மியூசிக் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு, அண்ட் எடிட்டிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள் வந்து பாருங்கள். மியூசிக் தான் ப்ளஸ்ஸு. மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பெரிய ப்ளஸ். அதாவது படத்தில் நிறைய ப்ளஸஸ் இருந்தாலும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பெரிய ப்ளஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் இல்லை, அது நம்ம மிஷின் கையாளோட மட்டும்தான். பட் ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் பண்ணியிருக்காங்க. நல்ல படம். 10க்கு 7.5 கொடுக்கலாம். தனிதாக வருது. ஏன்னா அவர் படத்தை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ அவரை இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக வருது. மேலே வந்து அவர் ஆத்மா சாஞ்சி இந்த படத்தை பார்க்கணும். ஓகேங்களா? ஆத்மா கண்டிப்பாக தியேட்டரில் தான் சுத்தம், யாருங்கேயும் சுத்தாது. ஏன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே நல்ல மைதை வச்சுருக்காரு. அவர் படம் இன்னும் கேட்டிங்கன்னா அவரே வந்து வெப் சீரிஸ் வந்து படம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அடுத்த மாதம் பூஜை போட்டு ஆரம்பிக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தார். நான் ஏன்னா ஒரு ஆடிஷன்ஸ் போயிருந்தேன், அப்போ பண்ணியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து பண்ணுறதுக்குள்ளே ஆள் காலி. அதான் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை சார், எல்லாம் ஆண்டவன் கிட்ட தான் விதி. அது மாதிரி வந்து பாக்யராஜ் இந்த படத்தில் மெயின் கண்டென்ட், அவரோட பொண்ணு கண்டென்ட். அந்த பொண்ணுக்கெலாம் என்ன நடந்ததுதான் கதை அழகாக கொண்டு போயிருக்காங்க சார். இன்டோல் பிளாக் விட்ட உடனே நிறைய பேர் போர் இதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். இன்டோல் பிளாக் விட்ட உடனே உள்ளே போனவுடனே என்ன சொல்ல போகிறாங்க அப்படி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஆமாம் சார். ஸோ அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்குது. இவர் என்ன காட்டியிருப்பாங்க, ஹீரோ என்ன தான் ஆக போகிறாரு, இதுலேருந்து வெளியே வருவாளா, அந்த ரூமில் அப்படி என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த யாராக இருந்தாலும் அந்த ஒரு புக்கு கிரைம் நாவல் படிக்கிறேன் சார், அதை நம்ம வந்து பாதிலேயே நம்ம மூடிட்டோம்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது சார் படம். அதான் சார் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. நான் எல்லாருக்கிட்ட சொன்னது தான், கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதை விட பெட்டராக காட்டிடலாம். ஆமாம் சார். ஏன்னா அது நம்ம உண்மையை சொல்லணும், இதை விட பெட்டராக காட்டினா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறத விட இந்த படம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி பற்றின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.